ஆமென். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 8வது வகுப்பு படிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த செங்கல் சூளையிலே வேலைக்காக கடந்து போனேன். அப்போ அந்த செங்கல் சூளையில் இந்த ஸ்கூல் படித்த அந்த இடையில ஸ்கூலுடைய லீவில் வந்து செங்கல் சூளையில் வேலைக்கு போவேன். இப்போ வந்து செங்கல் சூளையிலுடைய வேலை வந்து கொஞ்சம் இந்த மானிட்டர் இன்னும் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்போ வந்து ரொம்ப ஒரு கடினமான வேலை அப்படின்றது வந்து செங்கல் சூளை வேலை. அப்போது அந்த செங்கல் சூளையில் வந்து ஒரு ஓனர், அவர் வந்து ஒரு புல்லட் பைக் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அவர் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து அவர் வந்து அந்த பைக்கில் வரும்போது அந்த பைக்கினுடைய சவுண்டு குடுக்குன்னு அப்படியே கேட்கும். அப்போ வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து அது வரைக்கும் வந்து ரொம்ப வந்து லிபரலாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லோரும் ஓனர் வர்றாரு அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ராக்ட் வர்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் முடியும் போது அவர் வந்து பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரித்து சம்பளம் கொடுப்பார். அப்போது என் மனசில் நான் நினச்சேன், ஸோ ஒரு நாள் நம்ம வளர்ந்து நம்ம பெரிய ஆளாகி நம்ம ஒரு செங்கல் சூளைக்கு ஓனராக மாறணும், ஒரு புல்லட் பைக் வாங்கணும் அப்படின்னு மனசில் ஒரு பெரிய கற்பனை. ஆனால் அந்த ஏஜில் வந்து நம்ம செங்கல் சூளைக்கு ஓனராக மாறுவோமா, நம்ம ஒரு புல்லட்டு வாங்குவோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம அம்மா அப்பா இருக்கிறதுக்கு, நம்ம படிக்கிற படிப்புக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் இந்த 10th 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த லாஸ்ட் அந்த ஸ்கூல் முடிக்கும்போது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஆகிறதுக்கு ஆசை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அந்த டைமில் யார் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ அதை அந்த எந்த வேலை ரொம்ப பெருசோ செய்கிறோமோ இல்லையோ அதை சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு மனசில் வாயில் சொல்லும்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நீயாவது இன்ஜினியர் ஆகுறது, என்னை நிறைய திட்டு வந்து நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு ஆவேன், அதுக்கு கூட நீ லாய்க்காவே என்னன்னு தெரில அப்படின்னு நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பிடித்த ஒரே ஒரு காரணத்திற்காக, ஸோ அவரே நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நேசித்த ஒரு காரணத்திற்காக, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். ஸோ இன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும்போது, ஆண்டவர் பயன்படுத்தும் போது, ஆண்டவருக்காக பயன்படும் போது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தருக்காக ஆண்டவருக்காக ஆண்டவரை நேசிக்கிற வேதம் சொல்லி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரூத்துக்கு ஆண்டவரை குறித்த அறிவு ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் அவருடைய மாமியார் வந்து அடிக்கடி எங்கள் இயேசு ரொம்ப நல்லவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு, எங்களுடைய முன்னோர்களை இப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, இப்போ கூட நான் வந்து இந்த மாதிரி தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறது வந்து அவருடைய இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அது வரைக்கும் விக்கிரக ஆராதனைக்காரங்க, ஆண்டவரை பற்றி பெரிய அறிவில்லை. ஆனால் இவங்க சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வருது. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், உன் தேவன் என் தேவன், நீங்கள் போகிற இடத்துல நானும் வருவேன், நீங்கள் மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். ஆனால் அதில் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே நேசம் வரலாம், அவங்க மேலே விருப்பம் வரலாம், உன் கூட நான் வர்றேன், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் அவர் எனக்கும் தேவன். அந்த எனக்கும் தேவன் என்று சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக பிச்சைக்காரியா போன அந்த இடத்த கர்த்தர் 12 மணி நேரத்துக்குள்ள
அவளுக்கு சொந்தக்காரியா கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து இத்தனை நாட்களும் ஆண்டவரோட வாழ்ந்து, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னே தெரியல, எனக்கு நன்மை வந்தது மாதிரி தெரியல, என்னுடைய ஜபங்கள் எல்லாம் வெளியே இருக்கிறது, நான் ஆண்டவருக்காக காண்பித்த பக்தி வைராக்கியத்தை அவர் மறந்துட்டாரோ அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லை, உங்க பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தருக்காக நீங்கள் எதை விட்டீர்களோ, கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அதற்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் தலையின் மேல் வைப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் வைக்கிற கர்த்தர். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, சூழ்நிலை ரொம்ப சரியில்லை. அவனுக்கு இப்போ போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல வஸ்திரத்தை விட்டாலும் பிரச்சனை, அந்த இடத்துல இருந்து ஓட முடியாது, எதிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த லேடி என்ன சொன்னாலும் அவங்களுடைய கணவனார் நம்புவார். இந்த இடத்துல இந்த தப்புக்கு நம்ம உடன்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல வெடிக்கும், இதில் நம்ம கொலை கூட பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவனுடைய மனசில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல யோசேப்புக்காக பேசுகிறதுக்கோ வழக்காடுகிறதுக்கோ யாருமே இல்லை. பாஷை தெரியாத ஊர், அம்மா அப்பா யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை, அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இந்த போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை பிடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே பார்க்கல, நான் எல்லாருமே வெளியே அனுப்பிட்டேன், வேலை செய்கிறவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டேன், இப்போ நம்ம தப்பு பண்ணுறது யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசிப்பு அந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீ ஒருவேளை இந்த தப்பு பண்ணுறது யாருமே பார்க்கலன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், வேலைக்காரங்க பார்க்கலனாலும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே பார்க்கலனாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாங்க செய்கிறது எப்படி? இந்த ஜபத்தில் நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கலாம். நீ ஒருவேளை நினைக்கலாம், மகனே யார் யார் பார்க்குறா, யார் பார்க்குறா? நீ ரூமுக்குள்ளே செய்கிறத யாரும் பார்க்காம இருக்கலாம், நீ பாத்ரூமில் செய்கிறத யாருமே பார்க்காம இருக்கலாம், உங்கள் அம்மாவுடைய கண்ணை நீ மறைக்கலாம், உங்கள் அப்பாவுடைய கண்ணை நீ மறைக்கலாம். ஆனால் நீ ஒன்று எப்பவுமே நல்லா நினச்சிக்கோ, நீங்கள் என்ன செஞ்சாலும் எத்தனை பேருடைய கண்ணை நீங்கள் மூடினாலும் என் ஆண்டவருடைய கண்ணை மட்டும் உங்களை கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்கவே முடியாது. அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு பிரச்சனை ஆனால் கூட பரவாயில்ல, என்னை கொன்னுட்டா கூட பரவாயில்ல, என்னை தூக்கி குழியில் போட்டால் கூட பரவாயில்ல, என்னை சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்ய மாட்டேன்னு எடுத்த அந்த ஒரே தீர்மானத்திற்காக எகிப்து தேசத்தில் பார்வோன் என்கிற ஒரு போஸ்ட்டை தவிர வேற எந்த போஸ்டிங்குமே அங்கே இல்லை. அவன்தான் அங்க கடவுள், அவன்தான் அங்க அதிகாரி, அவன்தான் எல்லாருக்கும் எல்லாமானவன். மற்ற மாதிரி ஒரு போஸ்டிங்கை யாருமே உண்டாக்கவே முடியாது. ஆனா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காராரட்டின அந்த யோசேப்புக்காக எகிப்து தேசத்துல கர்த்தர் ஒன்றை அவனுக்காக ஆயத்தப்படுத்தினார். ஒரு அரையணையை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தினார். சோ அவருக்காக நீங்க விட்டு கொடுக்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். அவருக்காக அவமானப்படுகிறத ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீங்க இன்றைக்கு இந்த கடைசி நாள் இந்த ப்ரேயர்ல நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருக்காக. இதுவரைக்கும் யாருக்காருக்கோ நீங்க ஓடி இருக்கலாம், யாருக்காருக்கோ நீங்க செஞ்சிருக்கலாம். நான் சொல்றேன், மனுஷனை திருப்திப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனுஷனுக்கு பின்பாக ஓடி உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ராத்திரி பகலா உழைச்சி அவர்களுக்காக உதவி செய்து அவர்கள்னு சொந்தத்திற்கு பின்னாடியே போய், நண்பர்களுக்கு பின்னாடியே போய் எத்தனை பேர் அவர்களை எத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க?
யாரை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களோ, யாருக்காக நீங்கள் அதிகமாய் பாடுபடுகிறீர்களோ அவர்கள் தான் நம்மை அதிகமாய் காயப்படுத்தினார்கள். அவர்கள் தான் நம்மை குறித்து ரொம்ப தூற்றி திரிந்தார்கள். அவர்கள் தான் நம்முடைய உயர்வை விரும்பாதிருந்தார்கள். ஆனால் நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவருக்காக காண்பித்த ஒரு பிரயாசத்தை கூட கர்த்தர் மறக்கவே இல்லை. அவர் மறக்கவே இல்லை. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். சத்தமாய் சொல்லுவோம். ஆமென். என்னுடைய பிரச்சனை சாதாரணமானதுதான், என்னுடைய தேவை சாதாரணமானதுதான், எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை சாதாரணமானதுதான். ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். நன்றியப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். அவருக்காக 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 இன்றைக்கு இந்த 40 இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிறகு நீங்க ஒரு எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவர். நீங்க பிரியப்படுறது மாதிரி நம்ம நிறைய நாட்கள் ட்ரெஸ் போடுறது கூட யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கிறது மாதிரி நம்ம போடுறோம். யாராவது நம்ம விரும்ப மாட்டாங்களா? கைத்தட்ட மாட்டாங்களா? நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா நான் என்ன நம்புறேன்னா, முற்றிலுமாக அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பான். இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். நிறைய பேருடைய வறுமைகள் இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நிறைய பேருடைய அம்மா அப்பா எல்லாருமே முழங்கால் படியிட்டு மணிக்கணக்கா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத போது வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவரை கூப்பிட்டாங்க. ராத்திரி பகலா ஜெபம் பண்ணாங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க, எங்க அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா, எங்க அப்பா எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா, எங்க அம்மா ஆண்டவருக்காக என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா. ஆனா அவர்கள் ஆண்டவருக்காக செஞ்சதுனால இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறீங்க. அவர்களுடைய ஜெபம் ஒன்றும் இல்லாம போகலன்றதுக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி. அவர்களுடைய முழங்கால் வீணா போகலன்றதுக்கு நிறைய பேர் நீங்க சாட்சி. அவங்க கண்ணீர் வீணா போகலன்னு ஆண்டவர் உங்களை கொண்டு நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய ஜெபம் வீணாய் போகாமல் இருக்குமானால் நான் நம்புகிறேன், நீங்கள் இன்று ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் மட்டுமல்ல, நம்முடைய சன்னதிக்கே அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் எதிர்பார்ப்பார், ஆண்டவர் எதிர்பார்ப்பார்.
யோசேப்பினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய அப்பாவுடைய ஆட்டை எடுத்து திருடி சாப்பிட்டு, ஒரு துண்டு உனக்கு வேணுமா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்பாவுடைய ஆடை திருடி சாப்பிட்டுட்டு அப்பாட்ட பொய் கணக்கு போடுறீங்கல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி தன் சகோதரர்கள் செய்த தவற அப்பாட்ட வந்து சொன்னதுனால அவங்க முழு பகையாய் பகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது ஆண்டவருடைய ஒரு பிள்ளை அந்த இடத்துல தப்பு பண்ணாம இருந்தா மற்ற அத்தனை பேரையும் விட்டுட்டு கர்த்தருடைய கண்கள் அந்த பிள்ளை மேல நோக்கமா இருக்குன்றதுக்கு யோசேப்பு ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவங்க தேவாலயத்திலே வருகிற பெண்களோட அசுத்தமாக செஞ்சாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தா அது வேண்டாம், எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக 3 குறளோட ஆயுதத்தில் அவங்களுடைய இறைச்சி அவங்க எடுத்துக்கொண்டாங்களாமா. அவர்களை சங்கரிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். போதகருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறதுலே முக்கியமான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தப்பான வழியில் போகும்போது வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்க நல்லவங்களா, இவங்க நல்லவங்களா, இவங்க தப்பு பண்ணலையா, அவங்க தப்பு பண்ணலையா, பாரு தப்பு பண்ணிட்டு பாட்டு பாடுறாங்க, பாரு தப்பு பண்ணிட்டு ஊழியம் பண்றாங்க, பாரு தப்பு பண்ணிட்டு. ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகமே தவறு உங்க முன்னாடி செய்யும் போது நீங்க அவங்கள மாதிரி அல்ல. நான் அந்த இடத்துல கர்த்தருக்காக நிற்பேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தால், சாமுவேலை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றின கர்த்தர், நான் நம்புகிறேன் நீங்கள் காட்டின அந்த பரிசுத்தத்திற்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தாம இருக்கவே மாட்டார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க தனியா தெரியணும், நீங்க தனியா தெரியணும். எல்லாரும் கோவப்படுறது மாதிரி நீங்க கோவப்படக்கூடாது, எல்லாரும் செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது. ஆண்டவர் யாரை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறாருன்னா, அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணாத ஒருத்தரை கர்த்தர் ஸ்பெஷலா பார்க்கிறாரு. பாருங்க, நிறைய பேர் பின்மாறி போயிட்டாங்க. தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கிறேன், எல்லாருமே பின்மாறி போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரு அவங்க தனியா இருக்கிறாங்க. உன் கண்ணுக்கு தெரியாட்டா கூட என் கண்ணுக்கு தெரியும்னு ஆண்டவர் அவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடுகிறார். இன்று ஆண்டவர் தேடுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்க தேடுகிறார். யார் தெரியுமா தேடுகிறார்? இந்த உலகமே பொல்லாங்கனிக்குள்ளாய் விழுந்தாலும் அந்த தேவனுக்காக நிற்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் வரும் காலத்தில் அவருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆயிரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிமையினால் அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்த போகிறார். ஆனால் கர்த்தர் தேடுகிற ஒரே ஒருத்தர், ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஒரு ஸ்பெஷலானவனா தெரியணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. மகளே, உனக்கு எந்த பின்னணியும் வேண்டாம், மகனே உனக்கு எந்த பின்னணியும் வேண்டாம், உன்னை யாரும் தட்டி கொடுக்க வேண்டாம், உன்னை யாரும் ஊக்குவிக்க வேண்டாம், உனக்காக யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம். நான் நம்புறேன், உன்னை ஒருத்தர் தட்டி கொடுப்பார், உனக்கு ஒருத்தர் பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுப்பார், உன்னை ஒருத்தர் ஆசீர்வாதங்கள் தேடி வர பண்ணுவார். அவர் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் என்று யாருமே இல்லை. மனிதன் கிள்ளி கொடுப்பான், ஆனால் என்னுடைய ஆண்டவர் அள்ளி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உன்னுடைய மடியிலே அளந்து போடுவார், மடியிலே அளந்து போடுவார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆண்டவரே, இந்த சபையிலேயே நான் ஒரு வித்தியாசமானவளாய் தெரியணும், ஒரு வித்தியாசமானவனாய் தெரியணும். நான் குடியிருக்கிற இடத்துல என்னை பார்க்கிறவங்க நிறைய பேர், நீ மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கிற, உனக்கு மட்டும் ஏன் இப்படி கோபமே வரல, உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி அப்படியே கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க நம்புங்க நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை சொல்லுவோம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கைய மேல உயர்த்தி உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, சத்தமா உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லிக்கொண்டே, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் முதலிலே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதற்கு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார். காரணம் என்னன்னா, அவன் ஒன்றுமில்லாத போது ஓடி ஒளிந்தான். நான் இதுக்கு தகுதியே இல்லைன்னு அவன் சொன்னான். ஆனா இப்ப ராஜ்ய பதவி வந்ததுக்கு அப்புறம் அவன் அவனுடைய சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி சொல்லிட்டு அவன் நிறைய நடிச்சான். ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு 2 விதமான சோதனை தருவாரு. ஒன்று, ஆண்டவர் உங்களை கொடுக்காம சோதிப்பார். இல்லாமையில நிறைய பேர் சோதிக்கப்படுவீங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்து சோதிப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா, நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்கிற அந்த சோதனையில நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சத்துல நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. பெருமை இல்லாத போது நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. வேலை இல்லாத போது நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. கஷ்டப்படும் போது நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் வந்ததற்கு பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க. உங்க வாழ்க்கையில ஒன்ன நீங்க மறந்துடாதீங்க. நீங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாம வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கீழேர்ந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கலாம். குப்பையில கிடக்கிற உங்களை தூக்கி எடுத்திருக்கலாம். அப்ப நீங்க தாழ்மையா இருந்திருக்கலாம். அப்ப நீங்க கோவப்படாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுத்ததற்கு பிற்பாடு சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார்.
அப்போ சவுலுக்கு வந்து எல்லாம் எதுவுமே இல்லாத போது நல்லா இருந்தவன், எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாறினதுனால ஆண்டவர் அவனை தள்ளி விடணும்னு நினைச்சாரு. இப்போ அவனை முடிச்சதுக்கு பிறகு ஒரு ராஜாவா கர்த்தர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப ஈசாயினுடைய குடும்பத்துல ஒருத்தரை ஆண்டவர் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரா வந்து நிற்கிறாங்க. நல்ல வாட்ட சாட்டமான ரொம்ப பலசாலிகளான பிள்ளைங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரையுமே தெரிந்து கொள்ளல. ஒரே ஒருத்தனை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு கூட தெரியாம பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரோட பேசி கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் தலைவனாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா ஊழியக்காரரே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இவனா, இந்த இளைஞனா, இவனையா நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்? முதலிலே நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஏற்படுத்தினவன் அவ்வளோ உயரமுள்ளவன், அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ ஞானம் உள்ளவன். ஆனா ரெண்டாவது நீ ராஜாவாக்க போகிற பையன் இவனா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாம அழுகிறத நீங்க பார்க்கிறார். ஒருத்தருக்கும் தெரியாம முழங்கால் படியிடுகிற அந்த கரத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். நான் நம்புறேன், இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க மட்டும் யாருக்குமே தெரிய வேண்டியதில்லை, யாரும் உங்களுடைய ஜெபத்தை பார்க்க வேண்டியது கூட இல்லை. ஆனா ஆண்டவரோட நீங்க தனியா உறவாடுனீங்கன்னா நான் நம்புறேன், ஒரு நாள் கர்த்தர் 1000 பேருக்கு முன்பாக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க வம்சத்துக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கோயம்புத்தூர் பட்டணத்திலே 2005 வருஷம் 2005 சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பணம் எதுவுமே கையில் இல்லை. ஆனால் யாரிடத்துலையும் கையேந்தவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் யார்கிட்டையுமே நம்ம சாப்பாட்டுக்காக போய் நிற்கக்கூடாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகு தான் அப்போ கோயம்புத்தூர்லேயே நான் தேடினேன். சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல காசே இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற எங்கேயாவது இருக்கான்னு தேடினேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், துடியர்லூரில் அன்னலட்சுமி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ட்ரஸ்ட் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போவாது போகும்போது 2 ரூபா 3 ரூபா வேணா டிப்ஸாக வேணா வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2005 வருஷம் கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த அன்னலட்சுமி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் காசு கொடுக்காம 2 மாதம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஆனால் இன்று நான் நம்புகிறேன், கர்த்தர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் இன்று மாதமானால் 1000கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுகிற அளவிற்கு தான் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் கண்ணீரோட நடந்த ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு தாண்டினதற்கு பிற்பாடு அந்த இடத்துல உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். எந்த இடத்துல இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறீர்களோ அந்த இடத்துல இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தாண்டி கடந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கம்பீரமாய் நடந்து போகிறீர்கள். அந்த இடம் உங்களுக்கு சாட்சியாய் மாறும். நீங்கள் சொல்லுவீர்கள், 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் கண்ணீரோட கடந்து போனேன், ஆனா அந்த இடத்துல வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை அதிகாரியாய் நடக்க பண்ணுவார். நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணி நீங்க வெட்கப்பட்டு போன சகல இடத்திலையும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமேன். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். இது யாராலே ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. இது என்னால முடியாது,
என் குடும்பத்தால் முடியாது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது, என்னுடைய குடும்பம் திரும்ப நிற்க முடியாது. யாரெல்லாம் கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நான் நம்புறேன், கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லுங்கள், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஒரே ஒருத்தரை ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் பிரதர், ரொம்ப வருத்தம் எல்லாம் பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கையிலே இருக்கிறது அவருடைய கையில போச்சுன்னா போதும், 2 அப்பமும் 5 மீனும் 20,000 பேருக்கு பிரயோஜனமா மாறும். உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் தான், உங்க கையில இருக்கிற வரைக்கும் 2 மீன் தான், உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது சின்னது, உங்க கையில இருக்கிற வரைக்கும் பத்தாது, உங்க கையில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க கண்ணீரை கத்திடத்துல கொடுக்கணும், உங்க முழங்கால கத்திடத்துல கொடுக்கணும், உங்க திறமைகளை கத்திடத்துல கொடுக்கணும். யார் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கிறாங்களோ, நான் நம்புறேன், அவருடைய கரத்துல ஒண்ணு போச்சுன்னா அதுக்கு விலை மதிப்பே இல்லை, அது கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், உன் வாழ்க்கையை யார் கையில கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தர் கையில கொடுக்கணும்பா. நீ கர்த்தர் கையில கொடுக்கணும். உனக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம், ஆனா தேவனுடைய கையில அது உருவாக்குற இடம். ஆண்டவருடைய கையில போச்சுன்னா அதை 1 மடங்கு இல்ல, அவர் 1000 மடங்கு கோடி மடங்கு பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். வேதாகம கல்லூரியிலே ஜாயின் பண்ணும்போது மிகவும் ஏழையான பையன் என் பையன். லெட்டர் வராதது எனக்கு தான் லெட்டர் வராது, அங்கே யாருமே அம்மா அப்பா பார்க்க வராதது எனக்கு மட்டும்தான் பார்க்க வர மாட்டாங்க, எனக்கு தான் புது துணி எதுவுமே கிடைக்காது. ஸோ கடந்த நாட்களில் கூட ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் போட்ட ஒரு ப்ளூ கலர் சட்டை மறக்கவே முடியாது. அந்த ப்ளூ கலர் சட்டை தான் எனக்கு அவர் போட்டு முடிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கிளியறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது நல்லா இல்லைப்பா, வேணா எடுத்துக்கிறீங்கன்னாரு. அந்த சட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை, அந்த சட்டை தான் என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல சட்டை. என்னுடைய கிராஜுவேஷனுக்கு நான் போட்ட ஷூ, நான் கட்டின டை எல்லாமே இன்னொருத்தரில் இரவலாக வாங்கினது தான். அந்த காலேஜ்லேயே ரொம்ப வறுமையானவன் நான். ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சேன், எல்லாரும் இரவு 10 மணிக்கு படுத்து தூங்கும்போது யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் அப்படியே முழங்கால் படிட்டு எல்லாரும் என்னை வேதனைப்படுத்தும் போது அந்த வேதனையெல்லாம் நான் பெருசாக நினைக்க மாட்டேன். அந்த இடத்துல, ஆண்டவரே, எத்தனை பேர் என்னை திட்டுனா என்ன, ஆண்டவரே நீர் என்ன ஆறுதல் படுத்துகிறதற்காக நன்றி. நான் ஏழையா இருந்தா என்ன ஆண்டவரே, பரலோகத்தினுடைய தேவன் நீர் எனக்கு சொந்தக்காரனா மாறுறதற்காக நன்றி அப்பா. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நீர் எனக்கு போதுமானவர். எனக்கு உயர்வெல்லாம் உங்களிடத்துல கேட்கல, எனக்கு பணத்தை எல்லாம் உங்களிடத்துல கேட்கல, நீங்க மட்டும் சாகிற வரைக்கும் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, இருந்தா போதும் ஆண்டவரேன்னு அந்த மொட்டை மாடியில வெறும் தரையில முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி, நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு சந்தோஷமா அழுவேன். ஆனா இன்றைக்கு நம்புறேன், என் கூட படிச்ச, என் கூட வளர்ந்த எல்லாரை பார்க்கலும் இல்ல, நான் உன்னை கரத்துல எடுத்துட்டேன்னா இந்த உலகம் அறிகிற அளவிற்கு உன்னை கொண்டு போவேன்றத என் வாழ்க்கையில நிரூபிச்ச கர்த்தர். நீங்க கரங்களை தட்டும் போதே எந்த பிள்ளைக்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ அந்த பிள்ளைய கர்த்தர், நீங்க அற்பமாய் நினைக்கிற அந்த பிள்ளைய கர்த்தர் ஆச்சரியமா வழி நடத்துவார். இன்னைக்கு உங்க பிள்ளை அற்பமா இருக்கலாம், இன்னைக்கு உங்க பிள்ளை அறிவில்லாதவர்களா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சிட்டார் அப்படின்னா நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். அப்படியே கையை மட்டும் மேல உயர்த்தி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் சொல்லுங்க, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. மகளே, மகனே, உன் மேல ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இது ஆண்டவர் உன் மேல வச்ச பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இயேசுவை அறிஞ்சு கொள்ளாம இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு இலவசமா கிடைச்சிருக்கிறாரு. கையை உயர்த்தி
எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு, முழு பலத்தோட, முழு பலத்தோட அந்த நிந்தைய கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. அந்த அவமானத்தை கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. அந்த கண்ணீரை கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. அந்த கண்ணீரை கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்னாளுக்கு இதுக்கு முன்னாடி வருஷந்தோறும் யாராவது ஒருத்தர் அவளை துக்கப்படுத்திட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் அழ வச்சுட்டே இருப்பாங்க. அவருடைய கணவனார் சொல்றாரு, நான் உனக்கு ஆறுதல் இல்லையா? எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு வசதி இல்லையா? ஆனா அந்த அன்னாள் அவளுடைய கண்ணீரை மற்றவங்க துடைக்கிற வரைக்கும், துடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப வருஷம் அந்த கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு, அந்த கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல போய் அப்படியே இருதயத்தை உடைச்சு, இனி நான் மனுஷனுக்கு முன்னாடி அழமாட்டேன், இனி நான் சொந்தக்காரனுக்கு முன்னாடி அழமாட்டேன், என் கண்ணீரை துடைக்கிற ஒருத்தர் உண்டுன்னு கர்த்தர் சமூகத்தில் என்னைக்கு அழுதாளோ அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டி கொண்டபடியே உனக்கு கர்த்தர் செய்வார். பிரதர், சிஸ்டர், என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, உங்க அவமானத்தை மனுஷனிடத்துல கொண்டு போகாதீங்க. உங்களை திட்டுனதை மனுஷனிடத்துல கொண்டு போயிடாதீங்க. என்னை இப்படி திட்டாங்க, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு மனுஷனிடத்துல கொண்டு போகாதீங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஐயோ பரிதாபப்படுறது மாதிரி பேசினாலும் அடுத்த நிமிஷம் இவனுக்கு இது தேவை, இவனுக்கு இது வேணும், இவன் பண்ணதுக்கு இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொண்டு போயிட்டீங்கன்னா நான் நம்புறேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்க கண்ணீரை அலட்சியம் பண்ண மாட்டாரு, உங்க நிந்தைய அலட்சியம் பண்ண மாட்டாரு. எந்த இடத்துல யார் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ அதே இடத்துல ஏசேக்க கர்த்தர் மாற்றி, சித்னாவை மாற்றி உங்களுக்கு ஒரு ரகபோத்தை, இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு ரகபோத்தை, நீங்கள் கரங்களை தட்டும் போதே அது நடக்கிறது. ஆமென். கர்த்தர் அந்த ரகபோத்தை தருகிறவர், கர்த்தர் அந்த ரகபோத்தை தருகிறவர், மனுஷன் அல்ல. எல்லாவற்றையும் யாரிடத்துல அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல. ஆமென் சொல்லுங்க. தாவீது தன்னுடைய சின்ன பிராயத்துல வேதம் சொல்லுது, கோலியாத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போது சவுல் சொல்லுகிறான், நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு உன்னால எப்படிப்பா ஆகும், உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. அப்பதான் தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு, இதை ரெண்டையும் நானே கிழிச்சு போட்டேன். ஒருவேளை இவன் சிங்கத்தை போல் இருப்பான், இல்லைன்னா கரடியை போல் இருப்பான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க எப்பவுமே நிறைய பேர் உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, சொந்தத்துக்கு முன்னாடி ஜெயிக்கணும், நண்பர்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும், நான் வாழ்ந்து காட்டணும். ஆனா உங்களுடைய முதல் ஜெயம் எல்லாருக்கும் முன்னாடியும் இல்லை, கைத்தட்டுறவங்களுக்கு முன்னாடி இல்லை. எங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா, யாரும் தெரியாத இடத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எல்லாரும் தெரிகிறது மாதிரி ஒரு நாள் ஜெயத்தை எடுப்பார்கள் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா நிறைய பேர் எங்க தோற்று போயிடுறாங்கன்னா, அந்தரங்கத்துல நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. இங்க நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கிறீங்க, நான் சொல்றேன், நீ வெளியே எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிசிட்டி ஆகணும், நீ மைக்க பிடிக்கலாம், நீ நிறைய பேருக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷம், நீ ஆண்டவருக்காக பயன்படணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், உங்க அம்மா அப்பா பட்ட எந்த கஷ்டமும் நீ படக்கூடாது, நீ 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவிற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ ஒரு பிரேயருக்கு கூப்பிட்டா உன்னிடத்துல வேலை செய்யறவங்களே 100 பேர் ஜெபத்துக்கு அட்டன் பண்ணணும், அந்த அளவிற்கு கர்த்தர் உன்னை மதிப்பா வைக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் நீ நினைச்சுக்கோ, நீ வெளியில ஜெயிக்கணும்னா, நீங்க வெளியில ஜெயிக்கணும்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்கணும்னா நீங்க எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? யாரும் பார்க்காத இடத்துல ஜெயிக்கணும். தாவீதுக்கு அங்க கை தட்டுறதுக்கு யாரும் இல்லை, அங்க அவனுடைய ஜெயத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இல்லை.
ஒரு சிங்கத்தை சின்ன வயசுல கொல்றதுன்றது சுலபமானதா? எவ்வளவு கடினம். நம்முடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம ஊர் முழுக்க போய் சொல்லுவோம், என் பிள்ளை சிங்கத்தை கொன்றுச்சு, என் பிள்ளை சிங்கத்தை கொன்றுச்சு. இன்னைக்கு பாருங்க, செத்த பாம்பை அடிச்சு கையில வச்சு தூக்கி போட்டோ எடுத்து அனுப்புற உலகம். நான் பாம்பை கொன்னேன்னு சொல்ற உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆனா இந்த தாவீது அந்தரங்கத்துல சிங்கத்தையும் கரடியையும் கொன்றதுனால் ஒரு நாள் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், ஒன்று நீ சிங்கத்தை போல இல்லை இருப்ப, இல்லைன்னா கரடியை போல இருப்ப. அதை என் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர் உன்னையும் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமேன். மறைவிடத்துல பாவம் செய்றீங்களா? மறைவிடத்துல தப்பு பண்றீங்களா? நீங்க தாழ் போட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க ராத்திரி போனா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசுறத டெலீட் பண்ணா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இல்ல, நீங்க அந்தரங்கத்துல ஜெயிக்காட்டா கண்டிப்பாக வெளியரங்கமாய் உங்களால வாழவே முடியாது. ஏதாவது ஒரு வாலிப தம்பி, நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைக்கிறியா? நீ ஒன்று பண்ணு. நீ எங்கே ஜெயிக்கணும்னா, எனக்கு ஒரு பலன் தாருங்க ஆண்டவரே. யாரும் பார்க்காத இடத்துல, என் இயேசு பார்க்குற இடத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னா, ஆண்டவரிடத்துல நீங்கள் கைத்தட்டு வாங்கிட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல நீங்கள் அங்கீகாரத்தை வாங்கிட்டீங்கன்னா, நான் நம்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் உங்களை தேடி வர பண்ணுவார். மலை மேல் இருக்கிற பட்டணம் கண்டிப்பாக மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. முழு பலத்தோடு சொல்லுங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லுவோம். உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நம்புங்கப்பா. முழு பலத்தோடு ஆராதிப்பே. இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. இந்த ஒரு டைம் கூட என்ன நம்புங்க ஆண்டவரே. இந்த செய்தியினுடைய இடையில நீங்க ஆண்டவரிடத்துல பேசுங்க. இல்ல, நான் உங்களுக்காக வாழுவேன், நான் உங்களுக்காக மறைவிடத்துல உங்களுக்காக வாழுவேன், யாருக்கும் தெரியாத இடத்துல உங்களுக்காக வாழ்வேன். என் மனைவி அங்க இல்ல, என் கணவன் அங்க இல்ல, எங்க அம்மா அப்பா அங்க இல்ல, ஆனா அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த இடத்துல பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்கிறவர்களை கைவிடாத கர்த்தர். கைகளை உயர்த்தி சத்தமாய் நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே,
செம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஜீவனே. ஆமாப்பா ஆமாப்பா, உங்களோட உங்களோட தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியம், தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. உங்கள் ஆயுதம் மழுங்கலாய் இருக்க வேதம் சொல்லுகிறது. நீங்க அதிகமான பிரயோகத்தை நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். உங்க ஆயுதம் மழுங்கலாய் இருக்கும் போது, மரத்தை வெட்டுகிற ஒரு மனுஷன் ஆயுதத்தை எப்படி வச்சிருக்கணும்னா கூர்மையா வச்சிருக்கணும். கூர்மையாய் வைத்திருக்கிற மனிதன் 10 வெட்டு வெட்டினா போதும் அந்த மரம் விழுந்துடும். ஆனா ஆயுதம் மழுங்கலாய் இருந்தா எவ்வளோ வெட்டினாலும் அந்த மரத்தை கீழே தள்ள முடியாது. நான் நம்புறேன், நிறைய பேருக்கு வாழ்க்கை கடினமா இருக்குது, நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி அவனால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு? எப்படி சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு? கப்பலுக்கு தப்பி, பிரயாணத்துல தப்பி, தன்னுடைய கையில விரியன் பாம்பு கவ்வி பிடிக்கும் போது அவனுக்கு பயமே இல்லை. சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இவன் நுரை தள்ளி இவன் செத்துருவான் அப்படின்றாங்க. ஆனா அதை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அவ்வளவுதான் தூசியை தட்டி போடுறது மாதிரி அந்த அக்கினியில தட்டி போட்டு ஒரு எஃபெக்ட் கூட காமிக்காம, ஒரு பயம் கூட படாம எப்படி தைரியமா இருக்க முடிஞ்சிருச்சு? அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது என்கிற ஒரு மிகப்பெரிய தைரியம் இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே தைரியம் வரும், உங்களை அறியாமலே தைரியம் வரும். நமக்கு ஏன் பயம் வருது? நம்மளால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? நம்ம ஏன் விழுந்துருவோமோன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நிறைய பேருடைய ஆயுதம் எப்படி இருக்குன்னா மழுங்கலா இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவரை தேடுறதுனாலையோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ கண்டிப்பாக பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பாஸ்டர் சொல்லி ஒரு ஆண்டவரை தெரியலாம், அம்மா அப்பா சொல்லி ஒரு ஆண்டவரை தெரியலாம், ஆனா தனிப்பட்ட விதத்துல எல்லாருக்கும் ஆண்டவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய மனுஷன் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிஎம் தெரியும், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும். அவங்கள நமக்கு தெரிகிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா எது பெரிய விஷயம்னா அவர்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆண்டவருக்கு பர்சனலா இந்த கூட்டத்துல இருக்கிற யாரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமோ, கண்டிப்பா சொல்றேன், இந்த பட்டணத்துல நீங்க குடியிருக்கிற இடத்துல நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்காக பரலோகம் வேலை செய்யும், உங்களுக்காக ஆண்டவர் வேலை செய்வார். நீங்க ஒண்ணு மட்டும் ரொம்ப லெகுவாய் மாறிவிடும். எப்பன்னா கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு தீர்மானம் மட்டும் இன்னைக்கு எடுங்க, ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. என்னுடைய எல்லாவற்றையும் நான் எங்க கொண்டு வர போறேன்னா கர்த்தரிடத்துல கொண்டு வர போறேன். நானும் என் தேவனும் நான் நம்புறேன், அவரால் மாற்ற முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லாரும் மோசையை திட்டுறாங்க, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இங்களை எங்க கொண்டு வந்தீங்க? எங்கன்னா வழியே இல்லையே. முன்னாடி போனா செங்கடல் இருக்குது, பின்னாடி போனா பார்வோனுடைய சேனை, அவ்வளவுதான், நாங்க செத்துட்டோம், நாங்க முடிஞ்சிட்டோம், நாங்க காப்பாற்றப்படுறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த கடலினுடைய ஆழத்துல கர்த்தர் அவர்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன் கண்ணுக்கு முன்னாடி எந்த வழியும் இல்லை, உனக்கு பின்னாடி எந்த வழியும் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் எனக்கு எந்த வழியும் இல்லை, அவ்வளவுதான், நான் மூழ்கிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் எந்த பாதையில போவேன், எனக்கு கண்ணை கட்டி விட்டது மாதிரி தெரியுது, எனக்கு முன்னாடி போனாலும் எதிர்ப்பு, பின்னாடி போனாலும் எதிர்ப்பு, எதையும் எடுத்து நான் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, உன் கண்ணுக்கு வழி தெரியலன்றதுக்காக அந்த இடத்துல வழி இல்லாம இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான்
நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறப்பேன். கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறப்பார். வனாந்தரத்தில் ஒரு வழியை கர்த்தர் திறப்பாரே. ஆனால் இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாத இடத்துல உனக்காக வழி திறக்கப்படும். மனிதன் 7 வழி அடைத்தாலும் உனக்காக 8வது ஒரு வழியை கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சோ நமக்கு தான் வழி இல்லை, ஆனா கர்த்தருக்கு கண்டிப்பாக அவருக்கு வழி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சோ எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிலே ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குது. நீ எல்லாத்தையும் கரெக்டா செய்யற, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலிக்கல. நீ என்னுடைய பிள்ளை தான், நீ நிறைய ஊழியத்துக்கு கொடுக்குற, நிறைய நீ ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிற. ஆனா உன்னிடத்துல ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குது. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா முன்னாடி மாதிரி நீங்க நேசிக்கலன்னு கர்த்தர் சொல்றாரு. முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வருவிய மகளே, எல்லாத்துக்கும் என்ன தேடி வருவியே, நான் தானே உனக்கு ஆறுதல், நான் தானே உனக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு உனக்கு டிவி ஏன் ஆறுதலா மாறிச்சு? இன்னைக்கு உனக்கு மொபைல் ஏன் ஆறுதலா மாறிடுச்சு? நீ என்ன ஏன் மறந்த? என்ன நீ மறக்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்ட? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணினேன்? நான் உன்னை என்ன விட்டு கொடுத்தேன்? நீ நிர்மூலமாகாதிருப்பது என் கிருபை. நான் உன்னை நடக்க பழக்கினேன், உன்னை ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாத்தினேன். உனக்கு விரோதமாய் நிறைய குழிய வெட்டுனாங்க, அந்த குழியிலிருந்தெல்லாம் நான் உன்னை தப்பிச்சேன். உனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆபத்திலிருந்து நான் உன்னை தப்பிச்சேன். இன்னைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறது நான் உன் மேல வச்ச பெரிய கிருபை. நீ செத்துருவேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க, நீ ஒன்னும் இல்லாம போவேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. நிறைய பேர் உன்னை பார்த்துட்டே இருந்தாங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை தட்டி கொடுத்து பலப்படுத்தி இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்தேன். என்ன நீ மறக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ பார்த்த? நீ என்ன அநியாயத்தை பார்த்த? என்ன அநியாயத்தை பார்த்த? நான் உனக்கு ஒரு தீமை கூட செய்யலையே, ஒரு தீமை கூட செய்யலையே. சபையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. நீ என்னை விட்டு மாயை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்ட? இதுவரைக்கும் உன்னை நான் காமிச்சு கூட கொடுக்கல. நீ எத்தனையோ தப்பு பண்ணுன, எத்தனையோ தப்பு பண்ணுன, எத்தனையோ பேரை காமிச்சு கொடுத்த போதிலும் உன்னை நான் மறைச்சேன். நீ செய்த தவறை எல்லாம் மறைச்சேன். இவ்வளவு அன்பு செலுத்தினதுக்கு பிறகும் நீ என்ன நேசிக்காமல் போறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன மறுபடியும் தேடி வா, நீ என் கையை புடி, நீ மறுபடியும் உட்காரு, நான் உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். குயவனுடைய கையிலே மண்பாண்டத்திற்காக எடுத்த மண் கெட்டு போனது, ஆனால் கெட்டு போன மண்ணை அப்படியே தூக்கி போடாமல் அவர் வேறே பாத்திரமாய் வனைந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் வேற பாத்திரமா வனைகிறாரு. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. முழு பலத்தோடு வாலிப தம்பி சத்தத்தை உயர்த்தி, வாலிப தங்கச்சி கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லு, எனக்கு இந்த உலகம் வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இல்லாதது என்ன ஆண்டவரே இருக்குது? உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, கை வலிச்சா கூட பரவாயில்ல, ஐ லவ் யூப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன் ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா. மறுபடியும் நான் உட்காருவேன், மறுபடியும் நான் உட்காருவேன். நான் நம்புறேன் இந்த 2024வது வருஷம் முடிச்சிட்டு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீ புது வருஷத்துல கை காலடி எடுத்து வைக்கும் போது இந்த நிலைமையில இல்ல, கர்த்தர் உங்க நிலைமையை மாத்த போறாரு. கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாத்த போறாரு. கர்த்தர் உங்களை சூழ்நிலையை மாத்த போறாரு. நீங்க சாட்சியோடு தான் போக போறீங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான்
வாழத்தேரியலை, இன்னும் வாழத்தேரியலை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். ஆவியின் மீதே எரிந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் செய்து வைத்திட்ட பின்பும் வாழத்தேரியலை, இன்னும் வாழத்து. முழு பலத்தோடு கையை உயர்த்தி தேவனே, சத்தமா சத்தமா ஜெபிக்கிறவங்க ஜெபி, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளு, ஏசப்பாட்ட நெருங்குறவங்க நெருங்குற. நன்றியப்பா, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியம், தேவனே. கர்த்தருடைய ஒரு பெரிய அன்பின் மழை, அன்பின் மழை. சத்தியமே, தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே தேவனே நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த திருச்சபையை கர்த்தர் வளர்த்த போகிறார். இந்த பகுதிக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. இந்த பட்டணத்திற்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலை அனுப்ப போகிறார். அது உங்களால, உங்க குடும்பத்திலிருந்து அந்த எழுப்புதல் உண்டாக போகுது. உங்க பிள்ளைகளை கொண்டு அந்த எழுப்புதலை கர்த்தர் ஒருத்தரை தேடுறாரு. இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் ஒருத்தர் தேடுறாரு. தாளந்துள்ளவங்களும் ஆண்டவர் தேடல, திறமை உள்ளவங்களும் ஆண்டவர் தேடல. நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாரு. அவரோட நடக்கிற ஒருத்தரை, அவருடைய இருதயத்தினுடைய வலியை புரிஞ்சுக்கிற ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்றேன். ஸோ இந்த சாட்சியை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். மறக்க முடியாத ஒரு சாட்சி. திருச்சபையிலே கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஊழியத்திற்காக நான் ஃபாதர் பெர்க்மன் ஐயாவுடைய ஜெபத்தோட்டம் அந்த காளையார் கோயிலுக்கு ஊழியத்துக்காக காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்ச்சில் இருக்கிற தம்பி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு ரவுடி ஒரு பையன், அந்த ஏரியா நிறைய ரவுடிசம், கிட்டத்தட்ட 3 டீம் நான் பார்த்துட்டேன். சர்ச்சை உடைச்சிருவாங்க, ஜன்னலை உடைச்சிருவாங்க, கேமராவை உடைச்சிருவாங்க, சர்ச்சில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே திருடிட்டு போயிடுவாங்க. கேமராவில் அப்படியே தெரியும் அந்த மாதிரி. ஆனால் தைரியமாக சொல்லணுமா சொல்லுங்கள், பிரச்சனை பண்ணுவோமா வாங்க, அப்படி அந்த மாதிரி. ஆனால் நான் அந்த இடத்துல ஒரு நாள் கூட யார்கிட்டையுமே எந்த சண்டைக்குமே போனதே இல்லை. என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அவ்வளோ நஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண போனதில்லை. அதை கான்சன்ட்ரேட் பண்ணது கூட இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க, எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை சண்டைக்கு பின்னாடி, வாக்குவாதத்துக்கு பின்னாடி நீங்கள் போகவே கூடாது. அது நமக்கு வேலையே கிடையாது. பழி வாங்குறதுக்கு பின்னாடி போகக்கூடாது. நமக்கு விரோதமாக யார் பேசினாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் போகவே கூடாது. அதை மனசுல கொண்டு வராதீங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஈசாக்கு ஏசேக்கில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது ஏசாக்கை விட்டு கொடுத்தான். சரிப்பா, அதான் உனக்கு வேணும் வச்சுக்கோ. சித்ராவில் வாக்குவாதம் பண்ணும்போது அவன் சண்டை போடவே போகல. அவ்வளவுதானே உனக்கு ஆசை, நீ வச்சுக்கப்பா, அதையும் வச்சுக்கப்பா. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு ரகபோத்து கொடுக்கும்போது அங்க அவனோட வாக்குவாதம் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணி ஈசாக்க குறிச்ச ஒரு பயத்தை எதிரிக்கு கர்த்தர் கொண்டு வந்தது போல உங்களை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் ஒரு நாள் எதிரிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நாள் வரும். உங்களோட அவர் இருக்கிறாரா என்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எப்பவுமே போயிடவே கூடாது. கோர்ட்டுக்கு போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
சிமேயு தாவீதை பார்த்து தூசிக்கிறான். ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ. அப்பவும் அவர் அதிகாரத்தில் தான் இருக்கிறாரு. அப்பவும் அவருக்கு கீழே 10 பேர் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சொல்றான், நீ உங்களை பேசுறது என்னாலே தாங்க முடியல, நான் வேணா போய் சண்டை போடுறேன் அப்படின்றான். ஆனா தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தர் சிமேயு தூசிக்கணும்னு அவனை அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்னா அது கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆண்டவரை அனுமதிக்காம அவங்க சண்டை போடல, ஆண்டவரை அனுமதிக்காம அவங்க பிரச்சனை பண்ணல. ஆனா நீங்க அமைதியா மட்டும் இருந்துட்டீங்கன்னா, எந்த தேவனாகிய கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரோ அந்த யுத்தத்தை அவரே அமர்த்தி உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். சவுல் செய்த மிகப்பெரிய தவறே என்ன அப்படின்னு சொன்னா, சண்டைக்கு பின்னாடி போனதான் தப்பு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவங்க பாடுனாங்களோ அன்னையிலிருந்து தாவீது குரமா போக ஆரம்பிச்சான். இவன் உயர்ந்துருவானோ, இவன் வளர்ந்துருவானோ. அவனுக்கு பின்பாக போய் 40 ஆண்டு ராஜ்ய பாரத்தை அவனே கெடுத்தான். தன்னுடைய பிள்ளைகளை கெடுத்துட்டான், தன்னுடைய எதிர்காலத்தையே கெடுத்துட்டான். இந்த ஜபத்துல இருக்கிற யாருமே அந்த தப்பை பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. செய்வினை பண்ணிட்டாங்க, பொறாமையினால இதை பண்ணிட்டாங்க, இங்க போட்டு கொடுத்துட்டாங்க, இங்க பண்றாங்க. நான் சொல்லுகிறேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் என்னைக்குமே நீங்க இருப்பீங்க. நீங்க தாழ்ந்து மட்டும் போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரா இல்லையான்னு பாருங்க. நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும். இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க ஒருவேளை உன்னால பண்ண முடியாதுன்னு உங்களை கேவலமா பேசினா கூட நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமாப்பா, உனக்கு முன்னாடி நான் தோற்றுதான் போனேன், உனக்கு முன்னாடி தோற்றுதான் போனேன். ஆனா என்னைக்கு மனுஷனுக்கு முன்னாடி நீங்க தோற்று போனேன்னு இருக்கிறீங்களோ, கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாளில் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தோற்று போகிறது என்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு, அதுக்கு பின்னாடி போறதை விட்டுட்டு, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வெற்றிக்கு பின்னாடி போங்க, உங்க பிசினஸ்க்கு பின்னாடி போங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பின்னாடி போங்க. நான் நம்புறேன், அவங்க பிடுங்கினதை, அவங்க அழிச்சதை கர்த்தர் 100 மடங்கு உங்க கையின் உழைப்புல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, அவர்கள் கொடுக்கிறதை பார்க்கலும், அவர்கள் பிடுங்கினதை பார்க்கலும், அவர்கள் எடுத்து கொண்டதை பார்க்கலும் பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தர வல்லவராய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர்கள் எடுத்ததை விட பல மடங்கு நான் உனக்கு திரும்ப தருவேன். அவர்கள் அபகரித்ததை விட, அவர்கள் வஞ்சித்து வைத்திருக்கிறதை விட பல மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கொடுத்ததை பார்க்கலும் பல மடங்கு தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ பசங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ரவுடி சர்ச்சினுடைய சென்டரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு, எங்கடா அவன் பென்ஸ் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி, அவன் ஃபுல்லாக தண்ணி கஞ்சா அடிச்சிருக்கிறான். அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். உடனே பசங்க பயந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை வாங்கினேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம பையன் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அவன் ஜெயிலில் இருக்கிறான், அவனை நம்ம ஜாமீனில் எடுக்கணும், ஒரு 18,000 ரூபா பணம் வேணும், அதை வாங்குறது தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், பிரதர் நான் இப்போ வெளியூர் போயிட்டுருக்கிறேன், இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, அதனால் நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. பணமெல்லாம் கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அவன் என்னமோ கொடுத்து வச்சுருந்தது மாதிரி. அப்போது திரும்பி கால் மேலே காட்டு, திருப்பி ஒரே கெட்ட வார்த்தை. நான் ஒரு 5 நிமிஷம் தாண்டி பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா போனானா அவன் இருக்கிறானா அப்படிங்கிற. பாஸ்டர் இல்லை பாஸ்டர், முன்னிலும் அதிக பலத்தோட கத்திட்டே இருக்கிறான் பாஸ்டர், ரொம்ப சத்தம் போடுறான் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா அந்த மனுஷனால மாசத்துக்கு ஒரு டைம் பிரச்சனை. ஒரு நாள் சர்ச்சு வாசலில் நின்றுட்டு இருக்கிறேன், 10 முட்டை அவங்க கூட இருக்கிற பசங்களுடைய கையில் 10 முட்டையை கொடுத்து, ஃபாதர் வெளியே வந்தோன்னு அடிச்சிருங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த முட்டையை அடிக்கிறாங்க. அந்த முட்டை அப்படியே மேலே ஒழுகு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள். ஆண்டவரே, இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்பதான் எங்களுடைய ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் மாறுதலாகி வந்திருக்கிறார். அவரை மீட் பண்றதுக்காக ஒரு பெரிய பணக்காரரான ஒரு மனிதன், நான் அவரை வெல்கம் பண்ண போறேன், நீங்க வரீங்களான்னு கேட்டாரு.
சரின்னு நானும் போறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன பார்த்த உடனே உட்காருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த ஏரியாவில் 2 வருஷம் நான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லுங்க ஃபாதர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு தொண்டை வரைக்கும் வருது. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை ரட்சிச்சிருவானா, அவன் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, சார் ஒரு பிரச்சனையுமே இல்லை சார் அப்படின்னா அமைதியாக வாயை மூடிட்டு வரேன். அப்போ அந்த வண்டியில் உட்காரும் போது இந்த செய்தியை கேட்ட உடனே, எத்தனை நாள் தான் இந்த சத்துரு எனக்கு விரோதமாக இருப்பான் ஆண்டவரே, எத்தனை நாள் தான் விட்டு வைப்பீங்க அப்படின்னு என் 2 கைகளையும் மேலே உயர்த்தி, பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இந்த பாட்டை அப்படியே விடாம பாடிட்டே இருக்கு. அடுத்த எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். அப்படியே கண்ணுல தாரதாரையா கண்ணீர் ஊத்துது. ஏன்னா நிறைய நஷ்டப்படுத்திட்டான் அந்த பையன். அந்த ரவுடி எங்களை நஷ்டப்படுத்துறதுக்கு அளவே இல்லை. அழுதுட்டே இருக்கிறேன், என் கையை உயர்த்தி கை வலிக்குது, அப்போ கூட கீழே போடலை. இந்த பாட்டை திரும்ப 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 பாடிட்டே இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாருங்களேன். திரும்பி ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி பசங்க கூப்பிடுறாங்க, என்னப்பா அவன் போயிட்டான். பாஸ்டர், பெரிய கூத்து பாஸ்டர் இங்க. இவன் எங்க சர்ச்சு வந்து ரோட்டு வாசல் இந்த மாதிரி இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான்னா, பைக்கை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறான். எப்பவுமே போலீஸ் அந்த ஏரியாவுக்கு வரமாட்டாங்க, அப்ப போலீஸ் வந்திருக்கிறாங்க. வந்தா நடு ரோட்ல வண்டி இருக்குது, போலீஸ்காரர் ஹாரன் பண்ணிருக்கிறாரு, யார் வண்டி எடுங்கன்னு சொல்லி. இவன் சர்ச்சில் இருந்து நடந்து வண்டி எடுக்க போறதுக்குள்ள போலீஸ்காரர் ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் இன்னொரு டைம் ஹாரன் பண்ணி கொஞ்சம் வேகமா எடுப்பான்னு சொன்னா, இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து போலீஸ்காரரை கெட்ட வார்த்தையில பேசிட்டான். கெட்ட வார்த்தையில பேசினோன்னா அவருக்கு கோபம் வராம இருக்குமா? 2 பேர் இறங்கி வந்து பைக்கை தூக்கி ஒரு ஓரத்துல போட்டு ஏறா வண்டியிலன்னு கூப்பிட்டு 6 மாசம் ஜெயிலுங்க, 6 மந்த். நான் இங்க இருந்து ஊழியம் முடிச்சுட்டு எங்கடா அவனை பாக்குறேன்னு பார்த்தா 6 மாசம். உண்மையிலே அன்னு பார்த்த அந்த எகிப்தியனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. நான் நம்புறேன், ஆண்டவர் முடிச்சு வைக்க முடியாத பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? ஆண்டவர் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இருக்குதா? பிரதர், உங்க மாம்சத்துல போராடாதீங்க பிரதர். சிஸ்டர், உங்க மாம்சத்துல போராடாதீங்க சிஸ்டர். அம்மா, உங்க பலத்துல நீங்க ஏன் போராடுறீங்க? நீங்க ஏன் போராடுறீங்க? வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் செய்வார், அவர் வழக்காடுவார். நீங்க மறைவிடத்துல வடிக்கிற கண்ணீரை பார்க்கிற கர்த்தர். நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கானதை நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களை யாருமே எதுவுமே பண்ண வேண்டாம். சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சா எனக்கு தட்டி கொடுத்துருக்கலாம்ல, அவங்க நினைச்சா என் பிள்ளைய கரையேற்றி இருக்கலாம்ல, அவங்க நினைச்சா எனக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கலாம்ல. நான் நம்புறேன், எந்த சொந்தக்காரங்களும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த நண்பர்களும் உங்களை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் உயர்த்துறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் உங்களுக்காக எனக்காக செய்வார். அவர் செஞ்சா போதும், அவர் செஞ்சா போதும், அவர் செஞ்சா போதும். அவங்க செஞ்சிட்டாங்கன்னா சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நான் தான் இவனை உயர்த்தினேன், நான் தான் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் இவனுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா என் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். நான் நம்புறேன், மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது நல்லது, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தது நல்லது, அவங்க உங்களை கைவிட்டது நல்லது, அவங்க உங்களை எதிராக பேசினது நல்லது. ஏன்னா அப்பதான் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஒன்னே ஒன்று மட்டும்தான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய். பிரதர், உங்களை மட்டும் ஆராய்ஞ்சு பாருங்க பிரதர். காலம் மாறிச்சு, உலகம் மாறிச்சுன்றதுக்காக நம்ம மாறிட முடியாது. நான் நம்புறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இன்னைக்கு யாரும் ஜெபிக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரும் பழையது மாதிரி இல்லை. இல்லை, ஒசூர்ல ஒரு யூத் மீட்டிங்காக போயிருந்தேன். ஒரு 2 செக்ஷன் யூத் மீட்டிங்ல பிள்ளைகளோட பேசினேன். எனக்கு இரவு 12:30 மணிக்கு ட்ரெயின், ஒசூர்ல இருந்து எனக்கு ட்ரெயின்.
அதனால நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. நான் ஒரு 11:30 மணிக்கு ரூம்லேருந்து இறங்கி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் இறங்கி வந்து அந்த சர்ச்சில் பார்த்தா ஒரு 6 வாலிப பசங்க அப்படியே கையை கோர்த்து பிடிச்சு முழங்கால, அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட 300 அடி நீளம் இருக்கும், அவ்வளோ நீளம். அந்த 300 அடி நீளத்துல அவங்க 6 பேரும் கையை கோர்த்து பிடித்து முழங்காலே அப்படின்னு நடக்கிறாங்க. முழங்கால நடந்து, இயேசுவே எங்களை நம்புங்க, இயேசுவே எங்களை நம்புங்க, ஆண்டவரே நாங்க உங்களுக்காக ஏதாவது செய்யணும். அவங்க ஜெபம் பண்றதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, உலகமே கெட்டு போய் கிடக்குது, யாருமே சரியில்லைன்னு நினைச்சு உன்னையே நீ ஒரு நாளும் மட்டுப்படுத்தி நீ தட்டி கொடுத்துறாத. இல்ல, கர்த்தருக்காக மறைஞ்சு வைராக்கியமா வாழ்றவங்க இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்றாங்க. அவங்க இன்னைக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரியாட்டாலும் ஒரு நாள் எங்க இருந்து வந்தாங்கன்னவே தெரியாது. அவர்களை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களை அசங்கி போல்தான் தெரியும். இவங்க மறைவிடத்துல வடிச்ச கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டாரு, அவர்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்தார். நான் நம்புறேன் அந்த கூட்டத்துல நீ இருமகளே, அந்த கூட்டத்துல நீ இருமகனே. இந்த சர்ச்சில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளை எழும்ப மாட்டியா? ஒரு பிள்ளை எழும்ப மாட்டியா? நீ எழும்பணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். உன்னை எல்லாரும் தேடி வருவாங்க. கர்த்தர் உன்னை தேடி வர வைப்பாரு. இந்த மைக்குக்காக நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மேடைக்காக நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கோயம்புத்தூர் பட்டணத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யார் புதுசா வந்தாலும் எங்கிட்ட கேட்கிற ஒரே வார்த்தை, உங்க அப்பா பாஸ்டரான்னு மட்டும்தான் கேட்பாரு. எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, எங்க அப்பா 2 பிராண்டி ஷாப்புக்கு ஓனரு, எங்க அப்பாவால எதுவுமே செய்ய முடியல, எங்க அப்பா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கல, எங்க அப்பா ஒரு மைக்கை எனக்கு கொடுக்கல. ஆனா நான் நம்புறேன், என்ன நேசித்த கர்த்தர், என்ன நடத்தின கர்த்தர், அவருக்காக வாழணும்னு எடுத்த ஒரு தீர்மானத்துக்காக எனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சாரு. அந்த தேவன் உங்களுக்காக கண்டிப்பா செய்வாரு. கைய மேல தட்டி சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும். முழு பலத்தோட அந்த அக்னிய கர்த்தர் போட போறாரு, அந்த மகிமைய கர்த்தர் போட போறாரு. உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பாடு, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. திரும்ப என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன கைய மேல தட்டி சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா. குடும்பங்களில் எழுப்புதல், குடும்பங்களில் எழுப்புதல், குடும்பங்களில் எழுப்புதல். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி உங்க குடும்பத்துல கர்த்தர் அந்த கிருபையை ஆரம்பிக்க போற. Thank you Jesus, thank you Jesus. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உன்னை திரளாய் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே தான்.
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உன்னை 1 மடங்கு இல்ல 2 மடங்கு இல்ல, உன்னை கண்ணு கட்டாத தூரத்துல உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெரிய பண்ணுவேன். எதிரி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பெருக பண்ணுவேன். உங்களுக்கு விரோதமானவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை பெருக பண்ணுவேன். நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்ப்பீங்க. கர்த்தர் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்ப்பீங்க. நீங்க நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்த போறார். நீங்க பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்த போறார். உங்க பிள்ளைய கர்த்தர் பிரமிக்கிற அளவுக்கு நடத்த போறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன் குடும்பத்தை கட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டுவேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலே எடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் எனக்காக உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அத்தனை பெரிய மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக அவ்வளவு மீனை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வலைக்கு இல்லை. அந்த வலையில் அவ்வளோ பெரிய கொள்முதலை போட முடியாது. ஆனால் இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ பெரிய மீன்கள் அந்த வலையிலே இருந்தும் அந்த வலை கிழியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புறேன், உங்களால் தாங்கவே முடியாத பிரச்சனையா இருந்தாலும் இயேசுன்ற ஒருத்தர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அதை நீங்க சுலபமாய் தாண்டுவீர்கள், சுலபமாய் தாண்டுவீர்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், பிரதர் இது உனக்கு வந்தது பெரிய பிரச்சனை பிரதர், இதுல போனவங்க யாருமே ரிட்டன் சந்தோஷமா திரும்பி வரல. இந்த பிரச்சனை வந்த நிறைய பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்த நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல மகளே, அவ்வளோ பெரிய மீன்கள், அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொன்னால் எத்தனை பிரச்சனை உனக்கு எதிராய் வந்தும் கண்டிப்பாக நீ மூழ்கி போக மாட்டாய், நீ அமிழ்ந்து போக மாட்டாய், நீ இதுல நிர்மூலமாகிறது இல்லை. காரணம் என்னவென்றால் உன் கூட நான் இருக்கிறேன். நீ இந்த வனாந்தரத்தை சுலபமாய் தாண்டுவாய், இந்த பிரச்சனையை சுலபமாய் தாண்டுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறதுனால இதை லகுவாய் தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. சோ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். வாலிப பிள்ளைகளும் ஒரு தீர்மானம் எடுங்க. உன்னை நம்புறாரு, உங்களை நம்புறாரு. என் சாட்சியை நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே அப்படிதான். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த 41 வயதுல எல்லா விதமான சூழ்நிலையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லா அடித்தளம் வரைக்கும் போயிட்டேன். நான் பிறக்கும் போது என்னுடைய தாயார் என்னை சந்தோஷமா வயிற்றுல சுமக்கவே இல்லை. எங்களுக்கு 5 பிள்ளைங்க, நான் 5வது பிள்ளை. ஏற்கனவே 4 பிள்ளைகளை வளர்த்துற அளவுக்கு எங்க அம்மாவுக்கு சுத்தமா எதுவுமே இல்லை. எங்க அப்பா 2 பிராண்டி ஷாப் வச்சிருந்தாரு. எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால எல்லாத்தையுமே இழந்துட்டோம். எனக்கு முன்னாடி பிறந்த 4 பேரையுமே எங்க அம்மா ரொம்ப இறந்து தான் வளர்த்தாங்க. கெஞ்சி கெஞ்சி தான் வளர்த்துனாங்க. மற்றவங்களிடத்துல கையில ஏந்தி தான் வளர்த்துனாங்க. 5ஆவதாக அவங்க வயிற்றுல நான் உருவாகும் போது இந்த பிள்ளை வேண்டான்னு நினைச்சாங்க, இந்த பிள்ளைய அழிச்சிடலான்னு நினைச்சாங்க, இந்த பிள்ளை செத்துறாதான்னு என்ன நினைச்சு அப்படிதான், இந்த குழந்தை செத்துறாதா. நான் வயிற்றுக்குள்ளேயே ஒரு சிசு உருவாகி அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு அத்தனை தாய்கள் கஷ்டப்படும் போது எங்க அம்மா என்ன வயிற்றுல சுமக்கும் போது இந்த பிள்ளை சாகணும்னு தான் வேண்டிக்கிட்டாங்க. இந்த பிள்ளை உயிரோட வேண்டான்னு தான் சொன்னாங்க. 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கும் போது கூட இந்த பிள்ளை செத்து பிறந்தா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அப்படிதான் எங்க தாயாருடைய வயிற்றுல நான் உருவானேன். நான் பிறந்து கிடக்கும் போது எனக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. எங்க அம்மாவுக்கு எந்த பேரும் செலக்ட் பண்ணல, தெரியாது. அப்போ ஒரு டாக்டர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. அப்படி வளர்ந்தவன், வறுமையினுடைய உச்சகட்டத்தை பார்த்தவன், சாப்பாட்டுக்காக இறந்தவன், சாப்பாடு இல்லாம ஸ்கூலுக்கு போகும்போது பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம ரோட்ல போய் அரிசி கடையில போய் யாருக்கும் தெரியாம அரிசியை திருடி பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு போற வழியில குழாய் பைப்புல தண்ணியை பிடிச்சி பாக்கெட்டுக்குள்ள ஊத்தி அந்த அரிசி ஊறி இருக்கும் பாருங்க, அதுதான் நிறைய நேரம் சாப்பாடா இருந்துச்சு.
சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே எங்களுக்கு இருந்ததில்லை. நிறைய கடையில் இருக்கிற மாட்டுக்கு கொடுக்குற புண்ணாக்கு தான் எங்களுக்கு பெரிய சாக்லேட். அதை டேஸ்டாக சாப்பிட்டனால மறக்கவே முடியாது. 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அப்பாவால் எனக்கு ஒரு நல்ல துணி, புது துணி எடுத்து கொடுக்கவே முடியல. யாரோ போட்ட சட்டையும் பேண்ட்டு தான் நான் போட்டிருக்கிறேன். சின்ன வயசுலேயே 8th படிக்கும் போதே செங்கல் சூளையில் வேலை பார்த்தேன், சாணி சமைக்கிற வேலை பார்த்தேன், மண் வெட்டுற வேலை பார்த்தேன், டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலை பார்த்தேன், கல்யாண வீட்டினுடைய பாத்திரத்தில் விளக்குற வேலை பார்த்தேன். அதுலேயும் முடியாமல் தெருவா போய் வீடாக பின்னாடி போய் சாக்கு பைக்கு மேலே இருக்கிற குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு அதையும் விற்று 2 ரூபா 3 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கொண்டு கொடுத்து எனக்கு சாப்பாடு போட்டு கொடுங்கன்னு சொல்கிற அந்த நாளை மறக்கவே முடியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். படிப்பு சுத்தமாக வரல, பின்னணி எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னை நான் திரும்பி பார்க்கும்போது இயேசுன்ற ஒருத்தர் வந்ததுனால, அவர் என்ன பிடிச்சதுனால, அவர் என்ன தொட்டதுனால, எஸ் 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 ஓ ஹல்லேலூயா. அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு வல்லவர், அந்த இயேசு பெரியவர். அந்த இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இல்ல, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. மகனே, உன் ஓட்ட முடியல. யாரோ ஒருத்தர் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. போதும் பாஸ்டர், இதுக்கு மேல என்னால தாங்கிறதுக்கு சக்தியே இல்லை பாஸ்டர், நான் விழுந்துட்டேன், இனி என்னால் எழும்ப முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, நீ காலாட்களோட ஓடும் போதே இளைக்க பண்ணினால் நீ குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? மகனே, உன் ஓட்ட முடியல, மகளே, உன் ஓட்ட முடியல. இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்க. கைகளை மேல தட்டி என்ன நம்புங்கப்பா. இயேசுவே, என் வாலிப தம்பிய நம்புங்கப்பா, என் தங்கச்சிய நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சத்தமா ஜெபிச்சிட்டே அழுறவங்க அழுது, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. முழு பலத்தோடு நீங்க சொல்லிட்டே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் போது வேதம் சொல்கிறது, சவுல் சொல்கிறான், நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. ஆனா சின்னவன் தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை கர்த்தர் ஜெயித்தார். உங்களை கொண்டு பெரிய பெரிய பிரச்சனையை தாண்ட பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சின்னவங்க தான், நீங்க சின்னவங்க தான், உங்களுக்கு இருக்கிறத கொண்டு எதுவுமே பண்ண முடியாது தான். ஆனா நான் நம்புறேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். உங்களை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்துறது கர்த்தருக்கு லேசான காரியம். நான் நம்புறேன், இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நீங்க சாதாரணமானவங்க அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, மகளே, நீ எனக்காக உண்டாக்கப்பட்ட தாவீது, உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் நான் வீழ்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விட பெரிய பிரச்சனைகளை உங்க மூலமா சரி பண்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை நடத்துவார், உங்களை பிளஸ் பண்ணுவார்.
இத்தனை நாட்களும் நீங்கள் ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு பெரிய மிகுந்த பலனை ஆண்டவர் தருவார். நீங்க போகிற வழியெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்கள் தலையின் மேல கர்த்தர் கிரீடங்களை கர்த்தர் வைக்க போறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதன் திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் மகிமையா நடத்த போறாரு. நீ அந்த தண்டை பின்தொடர், சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீர்கள். நீங்க இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் தரப்போறாரு. நீ உங்க கைவிட்டு போனது எல்லாவற்றையும் சத்தமாய் ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே இது நடக்க போகிறது. நீங்க கைவிட்டு போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொண்டு தர போகிறார். உங்களை கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா கர்த்தர் மாற்ற போறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல நட போறாரு. அங்கே எதிரி உங்களுக்கு இருப்பது இல்லை, சமாதான குறைவு உங்களுக்கு இருப்பதில்லை. உங்களுக்கு சுற்றிலும் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களை பார்த்து இனி இவன் நிற்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த ஜனத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டி அலங்கரிச்சு, பிரிஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் சரி செய்து, சிதறப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று சேர்த்து, இந்த வார்த்தையை கரங்களை தட்ட தட்ட அப்படியே நடக்கும்னு நான் நம்புறேன். ஆமென், ஆமென். துரத்துண்டதை எல்லாம் கர்த்தர் சேர்த்து கொண்டு, விட்டு போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்து, எஸ், மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டுவார். ஆண்டவர் ஒரு மறுபடியும் உங்களை நிறுத்துவார். ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒன்று ஸ்பெஷலாக பார்க்குறார். ஆண்டவர் ஒன்று ஸ்பெஷலாக பார்க்குறார். ஆண்டவர் ஒன்று ஸ்பெஷலாக பார்க்குறார். இந்த ப்ரேயருக்கு வந்தது கூட ஆண்டவர் உன் மேலே வச்ச ஒரு பெரிய தீர்மானம். ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து காமிக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சியை காமிக்கிறாரு. மகனே, இல்லடா, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனையை நான் உருவாக்க முடியும்னா உன்னை நான் ராஜ்யங்களுக்கு தலைவனாய் தலைவியா மாற்ற முடியும்னு கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, நடுக்கடல், நடுஜாமம், பலத்த காற்று. ஆனால் அதன் நடுவிலே இயேசு நடந்து வந்து காற்றை பார்த்து, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே அங்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. போறாரு, நீ எதுக்கு இறையிற? என் பிள்ளைய பார்த்து எதுக்கு இறையிற? நான் சொல்றேன், அப்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கிறேன். கர்த்தர் மிகுந்த அமைதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகிறது. கர்த்தர் அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்புகளை அமர பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிச்சு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஸோ யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் எடுக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். ஆமென். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நம்ம ஒரு 10 டைம் அறிக்கை செய்ய போகிறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்கள், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை கடந்து வர போகுது. உங்க பிரச்சனையில் ஆண்டவருடைய ஞானம் கடந்து வர போகிறது. உங்க பிரச்சனையில் ஆண்டவருடைய வல்லமையும் உங்க பிரச்சனையில் ஆண்டவருடைய ஞானமும் வெளிப்படுகிறதை இது முதல் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க வல்லமையினால அடக்க முடியாத பிரச்சனை, உங்க ஞானத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனை
அவருடைய வல்லமையினால், அவருடைய ஞானத்தினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவருடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க, நல்ல விசுவாசித்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதோ அடங்குது. ஆமென். இந்த வசனம் அப்படியே நடக்குது உங்க வாழ்க்கையில, அப்படியே நடக்குது. இது கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். சொல்ல 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 அப்படியே எல்லாரும், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்ல சொல்ல அந்த கிருபை வெளிப்படட்டும். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். திரும்ப திரும்ப, என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கோடி நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார், அடக்குகிறார். என் பிள்ளைய கண்ணோக்கி பாருங்க ராஜா. இத்தனை நாட்களும் உங்களுக்கு காத்திருந்ததை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. எங்க திருச்சபையை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டரையோ குடும்பத்தை அப்படியே நினைச்சு பாருங்க ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நான் எங்க பிள்ளைகளை நீங்க கைவிடலன்றத, எங்க பிள்ளைகளை நீங்க கைவிடலன்றத ஒரு விஷயம் எல்லாருக்கும் முன்னாடி உறுதிப்படுத்திருங்க ஆண்டவரே. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க, கர்த்தரே இவனை கைவிட்டாரு, ஆண்டவரே இவளை கைவிட்டாரு, ஆண்டவரே இவனை கைவிட்டாரு. இல்ல இல்ல இல்ல. அந்த இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடியும் போது ஒன்னே ஒன்று நடக்கட்டும் ஆண்டவரே. எதிரிக்கு முன்பாக, சொந்தக்காரங்களுக்கு முன்பாக, சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பாக கர்த்தர் இவங்களை கைவிடலேன்றத நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் ஆண்டவர் இவர்களை கைவிடலேன்றத நிலைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்றத கண்டோன்னு பைபிள் சொல்லுதில்லப்பா. இவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், இவங்க வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும், இவங்க வீட்டில் ஒரு மேளதாள சத்தம் கேட்கணும், இவங்க வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும், இவங்க வீட்டில் ஒரு களிப்பின் சத்தம் கேட்கணும். அப்போ இவங்களை பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க இவங்களை வந்து பார்த்து சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை. கர்த்தர் உன் கூட. அவங்க கைகளை தட்டும் போதே அந்த வார்த்தை, இயேசுவே
இயேசுவே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும்பா. இந்த 2024ஓட இயேசுக்கு முடிஞ்சிரட்டும் ஆண்டவரே. சித்தனாவும் முடிஞ்சிரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க இயேசுக்குள்ள தனிமையா இருந்தேன். சித்தனாவனை அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஆனா இந்த கன்வென்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ரகபோத்து உண்டுன்னு சொல்றத, இந்த ஜெபம் முடிய முடிய, நாளைக்கு இந்த ஜெபம் முடிய முடிய ஒரு ரகபோத், எங்க திருச்சபைக்கு ஒரு ரகபோத், எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரகபோத், இந்த கைகளை தட்டி இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரகபோத் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்க சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருந்தோன்னு சொல்றாங்கல்ல ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க பிள்ளைகள் கடினமா செஞ்சது, ரொம்ப கஷ்டத்தோட செஞ்சதை இனி லெகுவா சுதந்திரிக்கணும். அவங்க முன்னாடி இருக்கிற அந்த வேலையை அவங்க லெகுவா முடிக்கணும். மலையை போல தோன்ற அந்த பிரச்சனையை எங்க பிள்ளைங்க லெகுவா முடிக்கணும். எங்க பிள்ளைகளத்துல வந்து கேட்கணும், இது உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டுச்சு? உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி இது அகப்பட்டுருச்சு? உடனே எங்க பிள்ளைங்க சொல்லணும், இது எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணினார். எஸ், கைகளை தட்டி ரிசீவ் பண்ணும்போது அப்படியே Thank you Jesus, thank you Jesus. இது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அகப்பட பண்ணினார். இது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அகப்பட பண்ணினார். தேசத்தை கலக்கிற வாலிப பிள்ளைங்க எங்க திருச்சபையிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை அப்படியே ஒன்னஸ் படுத்துங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு அக்னியை போடுங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை போடுங்க ஆண்டவரே. இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கங்கா என் பிள்ளைங்க முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். வாலிப தம்பி தங்கச்சிக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். இயேசுவே, அப்பா அப்பா அப்பா, எழும்பட்டும் ஆண்டவரே. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே எழும்பட்டும். இங்கே இருக்கிற ஒரு பிள்ளை மேல அந்த அக்கினி, ஒரு மகன் மேல அந்த அக்கினி, மகள் மேல அக்கினி போட்டுருங்க ஆண்டவரே, போட்டுருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எந்தெந்த தாய், எந்தெந்த தகப்பன் பிள்ளைய குறித்து ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிறாங்களோ, இனி என் பிள்ளைய குறித்து ஒரு கவலையும் இல்லைன்ற அளவிற்கு அவங்க பிள்ளைகளை இப்ப கையில எடுத்து மகிமைப்படுத்தி சாட்சியாய், இனி அந்த பிள்ளைய குறித்து ஒரு கவலையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆமென். பட்டு போன விருட்சத்தை திரும்ப நான் தழைக்க பண்ணுவேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுவேன், தழைக்க பண்ணுவேன். இந்த செடிக்கு தண்ணி ஊத்தாத, இந்த செடிக்கு இனி நீ தண்ணி ஊத்த வேண்டாம். ஏன்னு கேட்டா, இல்ல இந்த செடி தான் பட்டு போச்சு, இல்ல இந்த செடி திரும்பி வளரவே வளராது. அது எப்படி வளரும்? பட்டு போனது எப்படி வளரும்? ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்க வந்து தண்ணி ஊத்துனீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, இதை பட்டு போனதாச்சே, இதுக்கு ஏன் தண்ணி ஊத்துறீங்க, இதுக்கு ஏன் தண்ணி ஊத்துறீங்க? அப்பதான் ஆண்டவர் பதில் சொல்றாரு, இல்ல இது திரும்ப வளரும், இது திரும்ப வளரும். உங்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இது திரும்ப வளரும், இது திரும்ப வளரும், இது திரும்ப வளரும். இது திரும்ப வளர்றது மட்டும் இல்லை, இது இந்த எல்லா காட்டில் இருக்கிற எல்லா மரத்தை விட பெரிய மரமா வளரும். இந்த மரத்தின் கீழ் நிறைய ஜீவராசிகள் வந்து அடைக்கலம் தேடுவார்கள். நன்றி 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 நன்றி. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்க பாஸ்டர்மா, எங்க பாஸ்டர்மாவுடைய ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைங்க மறைச்சுக்குங்கப்பா. இத்தனை நாட்களும் இந்த பிரேயரை வச்சிருக்காங்களே ஆண்டவரே, இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நிற்கிறாங்களே அப்பா,
அப்பா இந்த இடம் போதாது, இன்னும் ஒரு விசாலமான ஒரு இடம், ஒரு விசாலமான ஒரு திருச்சபை, அப்படியே நிரம்பி வழிகிற அளவிற்கு ஜனத்திரள், எல்லாரும் கைகளை உயர்த்தி 10 விசை இயேசுவேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். 2வது விசை சத்தமா இயேசுவே, 3வது விசை சத்தமா இயேசுவே, 4வது விசை சத்தமா இயேசுவே, 5வது விசை சத்தமா இயேசுவே, 6வது விசை சத்தமா இயேசுவே, 7வது விசை சத்தமா இயேசுவே, 8வது விசை சத்தமா இயேசுவே, 9வது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசுவே, கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். ரீ தம் ரே கோ ரபதல லப்கர தோரபல சேகரமா. அக்கினி 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 அக்கினி, அபிஷேகத்தினுடைய நதி, தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் பலத்த விதமாய் ரீகபா சேதரப லோதரப ரீகபா சேதலரப. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். பிசாசு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான். ஆமென். காட் bless you. ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.